ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் கூட நாம் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதினதான முதல் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் முதல் 3ஆம் அதிகாரம் வரையிலான பகுதிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் பவுல் எழுதின நிருபங்களை எல்லாம் நாம் பார்த்த பொழுது அவர் ஒரு சபைக்கும் அந்த சபையில் உள்ள மக்களுக்காகவும், இல்லை என்று சொன்னால் ஒரு ஊரிலே உள்ள ஜனங்களின் பிரச்சனைகளை மேற்கோள் காட்டி அவர்களுக்கு ஆலோசனை வழங்கும்படியாக நிருபங்களை எழுதினார். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக பவுல் தீமோத்தேயு என்று சொல்லப்படுகிறதான ஒரு தனி மனிதருக்கு எழுதினதான நிருபத்தை நாம் பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுவை லிஸ்திரா என்கிறதான ஊருக்கு போகும் பொழுது முதலாவதாக சந்திக்கிறார். அதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே வாசிக்க முடியும். அந்த தீமோத்தேயு பிற்காலத்திலே பவுலோடு ஊழியத்திலே அதிகமாக உதவி செய்தவராக காணப்படுகிறார். தீமோத்தேயுவுக்கு ஒரு விசுவாசம் உள்ள யூதா ஸ்திரீ தாயாக காணப்பட்டார்கள். அவனுடைய தகப்பன் கிரேக்கனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளாக, அந்த லிஸ்திரா ஊரில் இருந்தவர்களுக்குள்ளாக தீமோத்தேயு மிகவும் நல்ல பேர் பெற்றவனாக காணப்பட்டான். அதனாலே பவுல் தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணி தன்னோடு கூட ஊழியத்திலே உடன் வேலையாளாக இருக்கும்படியாக அழைத்து சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிற்காலத்திலே இந்த தீமோத்தேயு எபேசு சபையிலே ஒரு ஊழியக்காரனாக, போதகராக காணப்பட்டார் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை வழங்கும்படியாக இந்த நிருபத்தை எழுதுகிறார். முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது பவுல் தீமோத்தேயுவை குறித்து சொல்லும் பொழுது விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று சொல்லி அவனை தன்னுடைய குமாரனாக பாவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஒரு நிருபத்தை எழுதும் பொழுது, ஒரு கடிதத்தை எழுதும் பொழுது வாழ்த்துதலுக்கு கூறுகிற பிரகாரமாக அவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி அவனுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்பதாக கூறுகிறதை நாம் காண முடியும். முக்கியமாக இந்த முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது பவுல் தீமோத்தேயுவுக்கு வேற்றுமையான உபதேசத்தை குறித்ததான ஒரு எச்சரிக்கையை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே நீ வேற்றுமையான உபதேசத்தை கேட்கும் பொழுது ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதான ஆலோசனையையும் பவுல் கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். முக்கியமாக நீ போதகனாக இருக்கிறாய், வேற்றுமையான உபதேசங்களை போதிக்க கூடாது. அதே சமயத்திலே தாங்கள் சொல்வது இன்னதென்றும் தாங்கள் செய்கிறது இன்னதென்றும் அறியாதிருக்கிற நியாயப்பிரமாண போதகர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வீண் பேச்சுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது என்று பவுல் கூறுகிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து கூறும் பொழுது பவுல், நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை, மாறாக அக்கிரமக்காரர், அடங்காதவர்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிராக காணப்படுகிறவர்கள், இவர்களுக்காக தான் நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் அந்த இடத்திலே ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நான் முன்னே தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். அவற்றையெல்லாம் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே செய்ததினாலே இரக்கம் பெற்றிருக்கிறேன். இப்பொழுதும் இயேசுவை பற்றும் அன்பும் விசுவாசமும் என்னிடத்திலே பெருகி இருக்கிறது. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்ற வார்த்தை உண்மையானதாக இருக்கிறது. அவர்களிலெல்லாம் பிரதானமான பாவி நான் என்று பவுல் கூறுகிறார். ஆனாலும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்திலே அவர் எல்லா நீதிய பொறுமையையும் காண்பிக்கும்படியாக நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார். இதனால் பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ நல்ல போராட்டம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த கட்டளையை உனக்கு கொடுக்கிறேன். விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிடுகிறார்கள். விசுவாசம் எனும் தங்களுடைய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். இமேனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்று அவனுக்கு உதாரணங்களையும் சுட்டி காட்டுகிறார். ஆனாலும் அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்திலே ஒப்பு கொடுத்தேன் என்று பவுல் கூறுகிறார்.
2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வரும் பொழுது, நான் உனக்கு பிரதானமாக ஒரு புத்தி சொல்லுகிறேன். எல்லாருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் ஜீவிக்கும்படியாக ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்திலே இருக்கிறவர்களுக்காகவும் கூட ஜெபிக்க வேண்டும். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லோரையும் மீட்கும் பொருளாக கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதை பிரசங்கிக்கிற பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிரஜாதிகளுக்குள்ளேயும் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறதை நாம் வாசிக்க முடியும். பவுல் ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்து ஒருவரே, மத்தியஸ்தரும் ஒருவரே, அவர் ஒருவரே பிதாவுக்கும் நமக்கும் எதிராக நின்று மத்தியஸ்தம் செய்கிறவராக காணப்படுகிறார் என்று பவுல் கூறுகிறார். அதே சமயத்திலே புருஷர்கள் ஸ்திரீகள் சபையிலே எப்படியாக காணப்பட வேண்டும், வெளியிலே எப்படியாக காணப்பட வேண்டும் என்று சில ஆலோசனைகளை கூறுகிறார். புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாத தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஸ்திரீகளுக்கு மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது அலங்காரம் இருக்கக்கூடாது. தகுதியான வஸ்திரங்களை அவர்கள் அழிய வேண்டும். அது மாத்திரமல்ல, ஞானத்திலும் தெளிந்த புத்தியிலும் தேவ பக்தியிலும் தேறினவர்களாக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் ஆலோசனை கூறுகிறார். அதே போல ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாக காணப்பட வேண்டும், அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான உபதேசத்தையும் கொடுக்கிறார். ஸ்திரீயானவள் உபதேசம் பண்ணவும் அதிகாரம் செலுத்தவும் அவளுக்கு எந்த விதமான உத்தரவும் கிடையாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிற பவுல், அதற்கு உதாரணமாக முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். அதே போல ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, முதலாவது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உள்ளானாள். அதனாலே தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று பவுல் கூறுகிறார். 3ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வரும் பொழுது சபையின் கண்காணியானவன் எப்படியாக காணப்பட வேண்டும், அவரிடத்திலே காணப்பட வேண்டிய பண்புகள் எப்படிப்பட்டவை என்கிறதான ஆலோசனைகளை பவுல் கூறுகிறதை பார்க்கிறோம். முக்கியமாக கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனாக, ஒரே மனைவியை உடைய புருஷனாக, ஜாக்கிரதை உள்ளவனாக, தெளிந்த புத்தி உள்ளவனாக, யோக்கியம் உள்ளவனாக, அந்நியரை உபசரிக்கிறவனாக, போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாக இல்லாமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாக இருக்க வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறிந்திருக்க வேண்டும். முக்கியமாக பிள்ளைகளை நல்ல ஆலோசனைகளிலே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, நல்ல ஒழுக்கமுடையவர்களாக வளர்க்க தெரிந்திருக்க வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை நடக்க தெரியாதவன் எப்படியாக ஒரு சபையை விசாரிக்க முடியும் என்பதாக பவுல் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அது மாத்திரமல்ல, அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினைக்கே விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலேயும் தேவனுடைய சித்தத்தை அறிகிறவனாக காணப்பட வேண்டும் என்று பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். சபையிலே உதவி செய்கிறவர்களும் கூட இரு நாக்கு உள்ளவர்களாக காணப்படக்கூடாது, மதுபான பிரியர்களாக இருக்கக்கூடாது, குற்றம் இல்லாதவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதான பவுல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஸ்திரீகளும் கூட நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாக இருக்க வேண்டும். உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷனாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நடத்த அறிந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் என்று சொல்லி பவுல் கூறுகிறார். அதே சமயத்திலே பவுல், நான் உன்னிடத்திலே சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பிக்கையாக இருக்கிறேன், தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இதை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்று பவுல் அவனிடத்திலே சுட்டி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே அது மகா மேன்மையானது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அதே சமயத்திலே தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி
பவுல் தேவ பக்தியின் ரகசியத்தை தீமோத்தேயுவுக்கு விளக்கி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் தீமோத்தேயுவுக்கும் அவனுடைய சபைக்கும் கூறப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கு இது நமக்கும் ஏற்றதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த நல்ல ஆலோசனைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக காணப்படுவோம் என்கிறதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாளைக்கும் கூட 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்திலேயும் பவுல் தீமோத்தேயுவுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கூறுகிறார் என்று நாம் பார்ப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you.